கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்தவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இதனால் ஒரு அருமையான நாளிலும் கூட தேவனுடைய கிருபை நாள் நாம் பல்வேறு இடங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இப்படியாக இந்த ஒரு அருமையான பட்டணத்தில் நாம் ஒன்று கூடி நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய மரண நாளை நாம் நினைவு கூறத்தக்கதான அந்த நினைவு கூறுதல் ஆயத்த மாநாட்டில் நம்மை தேவன் பங்கு பெற செய்ய கிருபை பாராட்டி இருக்கின்றார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகள் துதிகள் சோதனைகள் நாம் ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நாளுக்கு உண்டான இரண்டாவது பாடத்துக்குள் இப்பொழுது நாம் கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இந்த நாளிலும் கூட நாம் இரண்டாவது பாடமாக நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். இதுக்கு ஆதார வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனம் 36வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறான்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இந்த ஒரு அறிமுகம் கூட பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஆதாமிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய நாள் வரையிலும் 4000 வருடங்கள் ஒட்டுமொத்த மனுக்குலமும் நமது முப்பிதா செய்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக மனுக்குலம் ஒட்டுமொத்த வீழ்ச்சிகளை போயிருக்கும் பொழுது இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு யாரால் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த பொழுது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியாக பரிபூர்ண மனிதன் தவறு செய்ததுக்கு ஒரு பரிபூர்ண மனிதன் தான் மீட்கும் பொருள் தர வேண்டும் என்ற ஒரு தெய்வீக திட்டத்தின் அடிப்படையில் 4000 வருடங்களாக அங்கே அன்புக்குரிய சகோதர சொல்ல மனித குலத்துக்கு எந்தவித ரட்சிப்பின் திட்டமும் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை வந்திருந்த போது அவர் 30 வயதில் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அங்கே வரும்பொழுது அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்றார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று கர்த்தரை அறிமுகப்படுத்துறான்னு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஏன்னா மனுக்குலத்தை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அன்புக்குரிய சகோதரர், நாம் மனுக்குலத்தை படைப்பதற்கு முன்பதாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனும் அன்பின் கர்த்தரும் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே இருந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான வருஷங்களாக இருந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்படி இருக்கும்போது தேவன் அண்ட சராசரங்களை படைக்கிறார். வானத்தையும் பூமியையும் வானத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திர தொகுதிகள் ஒவ்வொன்றையும் தேவன் அங்கே படைக்கிறார். இந்த படைப்பில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அங்கே பிதாவாகிய தேவனோட இருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லு, அங்கே பிதாவாகிய தேவனும் அன்பின் கர்த்தரும் அங்கே பேசியிருப்பாங்க. நமது சாயலாக நமது ரூபத்தின் பிரகாரமாக மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லி மனிதனை படைக்கிறாங்க. படைப்பதற்கு முன்பதாக அன்புக்குரிய சகோதர சொல்ல மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அனாதி தேவனாகிய பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் அங்கே படைக்கிறாங்க. இப்படியாக அங்கே படைக்கும்போது பிதாவாகிய தேவனுடைய செல்லப்பிள்ளையாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனுக்குலத்தை படைச்சு மனிதனை அங்கே ஏதேன் தோட்டத்தில் வச்சார், நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் மனுக்குலம் அங்கே வீழ்ச்சிக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வீழ்ச்சிக்குள்ளே போகும்போது மனுக்குலம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் அங்கே செயல்படும்போது அங்கே தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே தன் குமாரனை அதற்காக முன்குறிச்சிட்டார். இருப்பினும் அங்கே தேவன் கேட்குறாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்ல, யார் நமது காரியமா போவோம் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதோ அடியேன், என்னை அனுப்பும், நான் போறேன்ட்டு வராங்க. அங்கே அன்புக்குரிய சகோதரர் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தெரிந்து கொண்டு வராங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் போறேன்ட்டு வரார். அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்றார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, அதாவது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, அவர் குற்றமில்லாதவர், பாவமில்லாதவர், இப்படியான மாசற்ற ஆட்டுக்குட்டி அங்கே தேவனுடைய தெய்வீக திட்டம் அங்கே அவருடைய குமாரனை கொண்டு வகுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பணி என்னங்கிறது அங்கே ஸ்தாபிக்கப்படுது. உலக தோட்டத்துக்கு முன்பாகவே ஸ்தாபிக்கப்பட்டாச்சு.
தேவனுடைய படைப்புல எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் குமாரனை படைச்சிட்டார். அப்போ குமாரனுடைய இந்த பூமியில வந்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தான எல்லா காரியங்களும் அங்கே முன்பாகவே வகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்படியாக விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும். அதற்கு தேவன் என்ன செஞ்சார்னா ஒரு தெய்வீக திட்டத்தை வகுக்கிறார். அதுல தேவன் பயன்படுத்தின ஒரு ஜீவன் தான் ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அப்போ இந்த ஆட்டுக்குட்டி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த ஆட்டுக்குட்டியானது ஆதி காலத்துல மனிதனுடைய அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் இந்த ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டதா இருந்துச்சு, பயன்பட்டுச்சு. இப்போ மனிதனுடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த ஆட்டுக்குட்டி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஆதாரமாகவும் அவனுடைய வாழ்வியல் ஒரு முக்கியமான ஆதாரமாக விளங்குச்சு. அன்புக்குரிய சகோதர சொல்ல, ஏனென்றால் நாம் பார்க்கும்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்து அவர்கள் வந்து அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுரும். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிஞ்சு அவர்கள் வந்து அத்தி இலைகளை தைச்சு அவங்க வந்து தங்களுக்கு உடுத்திக்குவாங்க. அப்படி இருக்கும்போது தேவன் பார்த்து அந்த அவள் அத்தி இலைக்கு பொதுவாக ஒரு தோளுடைய கொடுக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவளுக்கு உடுத்தினார். தேவன் உடுத்துறாங்க. அப்போ அங்கே தோல் உடைகள் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நமக்கு பாடத்தினால நிறைய படிச்சிருக்கிறோம். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அதனுடைய தோளத்தான் வந்து அங்கே தோளுடையாக உருவாக்கி அவர்களுக்கு தேவன் உடுத்தி வைத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர, இப்படியாக அன்புக்குரிய சகோதர ஆதி தகப்பன் ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்களுடைய அந்த ஒரு மானத்தை நிர்வாணத்தை மறைப்பதற்காக தேவன் முதல்ல ஆட்டுக்குட்டியினுடைய தோலை வந்து அங்கே பயன்படுத்தி அவர்களுடைய இந்த மானத்தை மறைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்படியாக அவர்கள் ஏதேனும் தோட்டத்தை துரத்தி விடப்படுறாங்க தேவனால. அவர்கள் வெளியே வந்து இந்த பூமியில அவங்க வேலை செய்து தங்களுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, காயின் ஆபேல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் காயினும் ஆபேலும் பலி செலுத்தின விஷயம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆபேல் வந்து தன் மந்தையில தலையீட்டுகளையும் அதில் கொழுமையானவைகளும் தேவனுக்கு பலி செலுத்துறார். அப்போ தேவன் சொல்றாரு ஆபேலையும் அவன் காணிக்கை மட்டும்தான் தேவன் அங்கீகரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல. இதனால அங்க காயினுக்கு ஒரு எரிச்சல் வந்து தன் சகோதரனுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு அவர் கோபப்பட்டு தன் சகோதரனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொலை செய்யும் அளவுக்கு போயிட்டார். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்படியாக பார்க்கும் பொழுது பாருங்க அங்க ஆபேலுடைய பலி தேவனால அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அதாவது ஏன் ஆபேலுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு? பிதாவாகிய தேவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அதன் தோலை வந்து கொடுத்து உடுத்தி வைத்து தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்தாருங்கிறத உணர்ந்தவராக ஆபேல் வந்து தன் மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுல தலையீட்டுகளை கொழுமையானகளை வந்து தேவனுக்கு பலியிடுகிறார். ஆனா காயின் வந்து தன் நிலத்தில் விளைஞ்சதை வந்து அங்கு பலி செலுத்துறார். ஆனா தேவன் அங்கீகரித்தது ஆபேலுடைய பலியை. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்படியாக அங்க காயினுக்கு தன் சகோதரன் மேல கோபம் வந்து எரிச்சல் வந்து அவங்க சகோதரனை கொலை செய்யறார். அதான் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அன்புக்குரிய சகோதரர், இங்க வந்து காயின் வந்து பார்க்கும்போது சகோதரன் செலுத்தின அந்த பலியினுடைய மேன்மை உணரல. அதாவது தேவன் 2 பேர்த்துக்கும் சொல்லியிருக்கார். ஆனா தன் சகோதரனுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார். அது போல நாமளும் பலி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வராம அவனுக்கு கோபம் ஆத்திரம் எரிச்சல் வந்து தன் சகோதரனை வந்து கொலை செய்யும் அளவுக்கு ஒரு கொலைகாரனா மாறிட்டார். அப்போ அந்த கொழுமையான ஆட்டின் பலியை அவர் சிந்திக்கல. அப்போ அந்த கோபமும் ஆத்திரமும் அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த எரிச்சலின் ஆவியை உண்டு பண்ணி அவர் வந்து பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். பாவம் அவர் வாசற்படியில படுத்துருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக பாருங்க, இந்த பாடம் கொடுத்த சகோதரர் சொல்றாங்க, சிங்கத்தை போல பாவமானது பாவியை அழிக்க காத்து கொண்டிருக்குதுங்கிறார். அப்போ பாவமானது பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல அது அழிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, இப்படியாக அங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல முற்பிதாக்கள் ஆடு மாடுகளை ஆடுகள் மேய்க்கிறவர்களா தான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மந்தை மேய்க்கிறவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, ஏன்னா அதன் மூலமாகத்தான் அவங்களுக்கு வருமானம், அவங்களுடைய செல்வம் மற்ற எல்லாமே. ஆபிரகாம் பெரிய செல்வம் தான் மதிக்கப்பட்டார். எப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுடைய எண்ணிக்கையை வச்சுதான். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர், இந்த ஒரு ஆடுகள் அந்த காலத்திலேருந்தே மனிதனோட தொடர்புடைய ஒரு ஜீவனாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், இதில் பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக
இந்த மனுக்குலத்துக்கு தேவன் தந்த அற்புதமான வெகுமதியான வசனங்கள். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆட்டு தோலில் தான் வந்து எழுதி பத்திரப்படுத்தி வச்சாங்க. இப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் எழுதுவதற்கு இந்த ஆட்டினுடைய தோல் பயன்பட்டுச்சு. இப்போ தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவருக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக லோகாஸாக இருந்தவர் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா வந்தார். தன்னை மீட்கும் பொருளாக தன்னை ஆட்டுக்குட்டியாக பலி செலுத்தினார்னு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்படியாக ஆதியிலிருந்தே ஆட்டுக்குட்டி என்பது ஒரு சாதுவான ஒரு பிராணியாக இருக்கிறது. பார்க்கும்போது அது ஒரு சுத்தமான ஜீவனாகவும் இருக்கு. ஆதியாகமத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது நோவா காலத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடை காக்கும் பொருட்டு சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். பாருங்க, ஜலப்பிரளயத்துல உலகத்தை அழிக்கும் போது, முதல் உலகத்தை அழிக்கும் போது தேவன் அந்த பேழைக்குள்ள சுத்தமான மிருகத்துல ஆணும் பெண்ணுமா 7 ஜோடிகளை விட சொன்னார். அதுல வந்து அன்புக்குரிய சகோதரர் நோவாவின் பேழையில 7 ஜோடிகளான ஆடுகள் போச்சு. இது வந்து மனுக்குலத்துக்கான ரட்சிப்பை அடையாளப்படுத்துகிறது அன்புக்குரிய சகோதரர். கடைசியாக அங்க அந்த பேழையிலேருந்து வெளியே வந்தோன்னா இவர்கள் வந்து அந்த 1 வருடம் 10 நாட்கள் அந்த மழை பெஞ்சு முடிஞ்சு அந்த மீண்டும் அவங்க வந்து 2ஆம் உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது நோவா பலி செலுத்துறார். ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்துறார். அடுத்தது பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய ஒரே பேரான குமாரன், வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கு, நல்லா தெரியும், அவர் ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்தவர். அப்போ அவர் வளர்ந்து வாலிபனாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஒரே பேரான குமாரன் எனக்கு பலி கொடுன்னு தேவன் சொல்றார். அங்கே பலி செலுத்துவதற்கு மோரியா மலைக்கு போயிடுவார். அங்கே கட்டையெல்லாம் அடுக்கி தன் பையனை படுக்க வச்சு வெட்ட துணியும் போது அங்கே தேவனே தடுத்துருவார்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அங்கே புதரில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியாக கொடுக்கப்படும். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே ஆரம்பத்திலிருந்தே பாருங்க அந்த ஒரு பலி, ஆட்டுக்குட்டியின் பலியை வந்து தேவன் விரும்புகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே நோவா மூலியமாக 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகும்போது தேவன் சொல்றாரு, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வசனம் 3 நாள்ல, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் சொல்றாரு, எல்லா ஜீவ ஜந்துக்களும் உங்களுக்கு நான் வந்து ஆகாரமா கொடுத்துட்டேன், ஆனா வந்து மாம்சத்தை வந்து அவரோட ரத்தத்தோட நீங்க புசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டளையை தேவன் கொடுக்குறார். அப்ப இந்த கட்டளையில வந்து தேவன் ரத்தத்தினுடைய முக்கியத்துவம் வந்து சொல்றார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துல எந்த கோணத்துல பார்த்தாலும் ரத்தம் சிந்துதல் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னா மாம்சத்தினுடைய உயிர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப தேவன் அங்க நமது நம்ம பாவங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தேவன் எதிர்பார்த்தது அங்க ரத்தம் தான் சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிழலில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அவர்களை தேவன் விடுதலை செய்யும் பொழுது இந்த கடைசி வாதை, 10வது வாதை சங்கார தூதன் கடந்து வருவார். அதில் தலைப்பிள்ளைகள் காப்பாற்றப்படணும்னா அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அவள் குடியிருக்கிற அந்த வீட்டினுடைய மேற்சட்டம் மற்றும் நிலைக்காலில் பூசப்பட வேண்டும்னு பார்க்குறோம். அப்போ அங்கே ரத்தம் மூலமாக தான் அங்கே வந்து தலைப்பிள்ளைகள் வந்து அங்கே காக்கப்பட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அங்கே ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் வந்து அந்த ரத்தத்தை வந்து ஜனங்க மேலே தெளிப்பாங்க, அங்கே பலிபீடத்திலையும் தெளிப்பார்கள்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற ரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. அப்ப பாருங்க, அங்க ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய சன்னிதானத்துல அங்க பலிபீடத்தின் கொம்புகள் மேல் ரத்தத்தை கொஞ்சம் பூசி, அங்க ரத்தம் என்பது பாருங்க அங்க தேவன் வந்து அங்க பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிவாரணமாக தேவன் கேட்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து நாம் படிக்கும்போது லேவியராகமம் 16-14 கூட, பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதன் ரத்தத்துல திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து என்ன பண்ணணுமா, அங்க ரத்தத்தை தெளிக்கணுங்கிறார். அப்ப அங்க வந்து பாருங்க அன்புக்குரிய சகோதரர், பழைய ஏற்பாட்டின் காலத்துல நாம் படிக்கும்போது அங்க தேவனுடைய அங்க மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு
கேப்பை வந்து நிறைவேற்றுறது, அதாவது நிறைவு செய்கிறது, நிவர்த்தி செய்கிறதுக்கு அங்கே ரத்தம் தான் பயன்பட்டுச்சு அன்புக்குரிய சோரசல். இப்படியாக பாருங்க, அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மற்றும் அவருடைய வழித்தோன்றல் எல்லாருமே இந்த மேய்ப்பர்கள் வேலை தான் செஞ்சாங்க. அதாவது மந்தை மேய்க்கிறவர்களாக தான் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக அன்புக்குரிய சோரசல மேய்ப்பர்கள் அந்த எகிப்து ஜனங்களுக்கு அருவருப்பானவர்கள். எகிப்தியர்களுக்கு வந்து மேய்ப்பர்கள் வந்து அருவருப்பானவங்க. அதான் பார்வோன் வந்து சொல்வார், அவங்களுக்கு தனி ஒரு இடத்த கொடுத்து அங்கே தங்க சொல்லிடுவார் யோசேப்பின் காலத்தில். இப்படியாக எகிப்தியர்களுக்கு அங்கே மேய்ப்பர்கள் வந்து அருவருப்பானவர்களாக காணப்பட்டாங்க. அதே போல் அன்புக்குரிய சோதரர்களே, உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து திருச்சபையின் பிள்ளைகள் எகிப்தியராய் உலக ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருவருப்பாக தான் தெரிவார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் உலகத்தின் ஜனங்களுக்கு நம்ம அருவருப்பாக தான் தெரியப்படுவோம். ஏன்னா உலகம் நம்மை பகைக்கும், ஏன்னா கர்த்தரை நமக்கு இதுக்கு முன்பாக பகைச்சிருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள், அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது கர்த்தர் அங்கே பலியாக போகிறாங்கிற அடையாளமாக தான் நிழலாக தான் அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசேஷித்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசேஷித்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஏன்னா நம்ம அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த 10வது வாதையினுடைய நியாயப்பிரமாண கட்டளை என்னன்னா, அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னார். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தக்கதாக நீ தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, லேவியராம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேராக இல்லாமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் நீங்கள் வந்து சேர்ந்து இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி சொல்கிறார். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி செலக்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்னா, பழுதற்றதெல்லாம் நமக்கு படிச்சிருக்கிறது தான், பழுதற்றதாக இருக்கணும், ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அதை வந்து 14ஆம் தேதி வச்சிருந்து அதை வந்து 14ஆம் தேதி வரைக்கும் பராமரிக்கணும். 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து பராமரித்து அந்த 14ஆம் தேதி சாயங்காலத்தில் இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதை சாயங்காலத்தில் அடித்து அதை வந்து சங்காரத்தோதனுடைய வாதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவருடைய ரத்தத்தை எடுத்து தங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில் பூச வேண்டும் சொல்லி பார்க்குறோம். இப்போ 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த 4 நாள் அவர்கள் வீட்டில் வந்து பராமரிக்கப்பட்டுச்சு, எந்த பழுதும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டுச்சு. இப்படியாக அந்த ஆட்டுக்குட்டி அவர்கள் வீட்டில் ஒரு செல்லமாக அவங்களால பராமரிக்கப்பட்டு அவங்களோட இருந்து அவங்க பிள்ளைகளோட விளையாண்டு அந்த குடும்பத்தில் ஒன்றாக இருந்திருக்கும், கொஞ்சம் மகிழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்த 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கும்போது அந்த குடும்ப தலைவனுக்கு பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது வருத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர், அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், அவனுடைய ரத்தங்கள் எடுத்து பூசப்படணும். பூசப்பட்டால் தான் அங்கே வந்து தலைப்பிள்ளை தப்பிக்கப்படும் சொல்லி பார்க்குறோம். தலைப்பிள்ளையும் தப்பிக்கப்படும், இஸ்ரேல் ஜனங்களும் அந்த எகிப்திலிருந்து வெளியே போக முடியும். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம சகோதரர் எழுதின நினைவுகள் தியானங்கள் புஸ்தகத்தில் 120ஆம் பக்கத்தில், நிழலில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதையும் அதன் ரத்தம் வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுவதையும் அதன் மாமிசமானது கசப்பான கீரையுடன் புசிக்கப்படுவதையும் காண்கையில், இவைகள் நிஜத்தை பார்க்கலும் கிறிஸ்துவே நிஜமான ஆட்டுக்குட்டி என்றும் அவரது ரத்தம் நம்முடைய இருதயங்களில் தெளிக்கப்படும் போது நம்மை துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாக்கி நாம் கடந்து போக பட்டோம் என நாம் தப்பிக்கப்பட்டோம் என அவரது இரத்தத்தின் வாயிலாக நமக்கு ஜீவன் அருளப்பட்டதென நமக்கு உறுதியளிக்கிறது என்றும் நாம் காண்கின்றோம். இந்த தெளிக்கப்படுதலானது விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றது மற்றும் ஆட்டுக்குட்டியினை கசப்பான கீரைகளுடன் புசித்தல் என்பது நிஜத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பையும் கிறிஸ்துவின் நம்முடைய பங்கெடுத்தலையும் அவரது பாடுகளில் நமது பங்கெடுத்தலையும் குறிக்கின்றதா இருக்கின்றது. கசப்பான கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சுயத்தை வெறுத்தலான பசியினை தூண்டிவிடுகிறதா இருந்து அதிகமாக ஆட்டுக்குட்டியில் பங்கெடுப்பதற்கு நம்ம ஊக்குவிக்கின்றதா இருக்கின்றது. அப்படின்னு அன்புக்குரிய சோசல், அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி, அங்கே நிழலில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிஜத்தில் அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஆட்டுக்குட்டிக்கு சொல்லும்போது பாருங்க, அதாவது நமது தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி இல்லை, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா யுவர் லேம்ப்னு இருக்கு, உங்கள் ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியானது உங்கள் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை தான் வந்து அவர்கள் அடித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். உங்கள் ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து நீங்கள் வந்து உங்கள் தலைப்பிள்ளைகள் தப்பிக்கப்பட்டு காப்பாற்றிக்கிங்க, நீங்களும் தப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னார். அதே போல் நமது ஆட்டுக்குட்டி
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து பார்க்கும்போது நினைவுகள் தியானங்களில் 80ஆம் பக்கத்தில் அந்த பஸ்கா இரவானது இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் போது தேவனில் விசுவாசம் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவர்களுக்கும் ரட்சிப்புக்காக காத்திருக்கின்றனர். விசுவாச வீட்டார் அனைவரும் சோதனைகள் மற்றும் பரீட்சைகள் என்னும் கசப்பான கிரைகளுடன் சத்தியம் என்னும் புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கின்றவர்களாக விடியலுக்காய் காத்திருக்கிறார்கள். இப்போ முதற் பேரானவர்களுடைய சபையானது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தின் பாதுகாப்பின் கீழ் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட நிலையில் நின்று நீதிமானாக்கப்பட்ட நிலைக்குள் மரணத்தினின்று ஜீவனுக்குள் கடந்து போகப்படுகின்றனர். இதன் காரணமாகவே நாம் கர்த்தரில் தொடர்ந்து கலிகூர்ந்து நம்முடைய ஆட்டுக்குட்டியுடன் புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பான கிரைகளும் தொடர்ந்து புசிக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். இதன் காரணமாகவே இவை அனைத்திற்குமான வருடாந்திர நினைவு கூர்தலை ஆசரிக்கின்றோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்படியாக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு பஸ்கா நினைவுகளை குறித்து படிக்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 839 இஸ்ரேலர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தாங்க. இந்த அனுசரிப்புடைய எழுத்துக்களை மாத்திரம்தான் பார்த்தாங்க. நிழலாகி அதன் அர்த்தத்தை அவங்க பார்க்கல. அப்போஸ்தலனை குறைந்து, அதாவது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் அந்த நம்முடைய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அந்த வசனத்தினுடைய வார்த்தைகளுக்கு எழுதும்படி ஏவி இவ்வனுசரிப்புக்குரிய அர்த்தத்துக்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் அந்த மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருளிலேயே காணப்பட்டிருப்போம். அவங்க பாருங்க, அதுல நித்திய நியமம் அனுசரிக்க சொன்னாங்க, அவங்க அனுசரிக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. நாமும் பார்த்தீங்கன்னா அதுல அதனுடைய தாற்பயத்தை அவங்க உணர்ந்து கொள்ளல. நாம் இது வெறும் மேலோட்டமா பார்த்துட்டு போனோம்னா அது இருளில் காணப்படுவர்களா இருப்போங்கிறார். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றார். அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5:8 வாசிக்கிற பிரகாரமாக, அதாவது பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்கணுங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், நம்ம இதுக்குரிய விளக்கத்தை படிக்கும்போது, அதாவது நம்ம மூத்த சகோதரர் எழுதுகிற வார்த்தைகளின் பிரகாரமாக ரீப்ரிண்ட் நம்பர் 41:28 3வது பேரால நினைவு கூறுதலான ராபோஜனத்துக்கும் யூதர்களுடைய பஸ்காவிற்கும் உள்ள வேறுபாடு, பொருள் என்ன, எப்படி இந்த நிழல் உண்மை பொருளை பிரகாசிக்க செய்கிறது, இஸ்ரவேலின் தலைச்சன்களை எல்லாம் சங்கரிக்கப்பட இருந்துச்சு. அது போலவே பரலோகத்துல பேரெழுதப்பட்டவர்களாக இருக்கிற முதற் பேரான சபை நித்திய ஜீவனா மரணமா என்ற நிலையில் இருக்கிறது. அன்று தலைச்சன்கள் எல்லாம் பஸ்கா ஆட்டை புசித்து ரத்தத்தை நிலைக்காலில் தடவியதால காக்கப்பட்டாங்க. அது போலவே விசுவாச வீட்டிலிருந்து நாமும் வெள்ளாட்டை பார்க்கலும் விசேஷமான விலையேறப்பட்ட இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவர்களாகி பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வதால் மரணத்திலிருந்து இணைக்கப்பட்டு தேவ கிருபையினால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் நிச்சயத்தை அடைந்திருக்கிறோம். அப்போ அந்த நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிச்சயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்வதால் தான் கிடைக்குதுன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்பொழுது நாம் ஆட்டை அல்ல, மாறாக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை நினைவு கூறுகிறோம். இதோ தேவாட்டுக்குட்டின்னு சொன்னார். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை தான் நம்ம நினைவு கூறக்கு நம்ம அனுதினம் நம்ம நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம். நாம் அவரது மாம்சத்தை உண்பதல்ல, ஆனால் விசுவாசத்தினால் அவரது தியாக பலியில் பங்கு பெற்று அவரது அடிச்சுவடில் தவறாது செல்வதன் மூலமாக நம்ம நினைவு கூறுதலாகும் சொல்றார். அடுத்து படிக்கும்போது, இரவாகிய இந்த சுவிசேஷத்துல நம்ம ஆட்டுக்குட்டியானவரோடு கூட விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும். நம்ம ஆட்டுக்குட்டியானவரோடு இந்த விருந்தில் பங்கு கொள்றோம். 1000 வருட ஆட்சியில் விடியற் காலை வரை, அதாவது நாம் மீட்படையும் வரை இதை நாம் செய்ய வேண்டும். இந்த நினைவுதலான ராபோஜனம் ஒரு வருடாந்திர விழா அல்ல, இது வருடாந்திர விழா அல்லங்கிறது நம்ம உணர்ந்தவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா இது வருஷம் பாருங்க, இன்னைக்கு பேசவேல பார்க்கும்போது வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒரு டைம் இப்படியாக அவங்க அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தாற்பயம், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதை புசிக்கிறீங்க, ஏதை பருகுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பாருங்க அன்புக்குரிய, இது வருடாந்திர விழா அல்ல. இந்த ராபோஜனம் ஒரு வருடாந்திர விழா அல்ல, மாறாக விசுவாசத்தின் விருந்தாகவும் பிற்காலத்தில் நாம் அவரோடு கூட நவமான விருந்தில் எல்லா நலனோடும் பங்கு கொள்ளப் போவதை நினைவு கூர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறார். இது நம்ம ஒரு வருடாந்திர நிகழ்வு ஒவ்வொரு வருஷம் அனுசரிக்கிற மாதிரி நாம் அனுசரிக்காமல் அதை நம்மளுடைய தாற்பயத்தை உணர்ந்தவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். அப்போ இந்த பஸ்கா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவுடைய முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டாக கோர் பாயிண்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அவர் தான் முக்கியமான நபர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி அந்த பந்தியை
அந்த ராபாஜனத்தை அனுசரிக்கும் பொழுது அன்புக்குரிய சில பிதாவாகிய தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க தெரிந்து கொண்டுதான் அவரை பற்றி எழுதப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் ஒவ்வொன்றும் எப்படியாக நிறைவேற வேண்டும் என்பதை முற்றும் உணர்ந்தவராத்தான் அவர் அந்த எருசலேமுக்குள்ள வரான்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சொல்ல கடைசியாக அந்த மேல்வீட்டு அறையில பந்தி அனுசரிக்கிறாங்க. அங்க கூட பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்ல அங்க சீசர்களுக்கு தேவையான அறிவுரைகள் சொல்றார். பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அங்க பிதாவாகிய தேவன் அனாதி காலம் முதல் அங்க இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு அங்க பிதாவாகிய தேவனோட இருந்திருக்காரு. இப்போ அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி தன் சீசர்களோட அந்த ராபோஜனத்தை அங்க அனுசரிக்கிறார். அங்க சீசர்களோட அனுசரிச்சுட்டு அங்க ஒரு அடையாளம், அது வரைக்கும் அனுசரிச்ச அந்த பஸ்கா முறைமையை மாற்றி ஒரு புதிய அடையாளங்கள், அனுபவங்கள், அவருடைய விளக்கங்களை அங்க கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கணும். நமக்குரிய சொல்லு. அப்போ எப்படி அந்த பலி செலுத்த வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் இதுக்கு முன்பதாகவே சம்பாஷிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதைத்தான் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்கள் அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து செயல்படுத்துறார். அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய அந்த திட்டத்தினுடைய முக்கியமான காரியங்கள் நிறைவேற்ற போறார். ஏன்னா அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்போ அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அதாவது புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நான் நிறைவேற்ற வருகிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்படியாக அதாவது ஆரம்பத்திலிருந்தே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனிச்சுட்டு தான் இருக்கார். ஆட்டுக்குட்டி தேவன் பயன்படுத்தின விதங்கள் அதில் பார்க்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி அங்கே ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு உடைக்காக அங்கே ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டுச்சு. அடுத்தது ஆபேல் பலி செலுத்தின விஷயங்கள், அப்புறம் ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தின விஷயம், அதில் ஆட்டுக்குட்டி பலியானது. இதெல்லாமே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கிறார், அதை தேவன் அங்கீகரிக்கிறார். இதெல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தவராக தான் இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்றாரு யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 58வது வசனம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வந்தார். தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டார். அவரை குறித்து எழுதியிருந்த விஷயங்கள்ல கடைசியாக அவரை அவர் பிராண சிநேகிதனே காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறது உணர்ந்தவராக இருந்தார். பாருங்க, சங்கீதம் 41:9 வாசிக்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். அப்போ யார் அந்த பிராண சிநேகிதன்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்பினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கூட அப்பம் புசித்தவர் தான். அவர் தான் அவர் மேல குதிகாலை தூக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். யூதாஸ் காரியோத் அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்க துணிச்சிட்டார். அப்போ தன்னுடைய கர்த்தரை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுப்பார் அப்படிங்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அங்க பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல அவர் தன் குதிங்கால தூக்குறார். இப்படியாக அங்க வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்க 30 வெள்ளிக்காசுக்கு தான் விற்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு சகரியா மூலமா. சகரியா 11:12, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கைக்கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். பாருங்க, 30 வெள்ளிக்காசை கர்த்தருக்கு நிறுத்தாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய கர்த்தரை அங்க காட்டி கொடுக்கறதுக்கு துணிச்சார். அப்ப இந்த யூதாஸ் காரியோத்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சில அவருடைய எண்ணங்கள் ஒரு பொல்லாத எண்ணங்கள் தான். பாருங்க, யூதாஸின் எண்ணங்கள் வெளியரங்கமான பொல்லாத கிரியின் தோற்றத்தை எடுப்பதற்கு முன்பதாக யூதாஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொல்லாத எண்ணங்களை கொண்டிருந்தார். அது உருக்குள்ள வச்சுட்டு வந்திருக்கார். பொல்லாத எண்ணங்களை தனக்குள்ள வச்சிருக்கார். கர்த்தருக்கூடயே இருந்தார், ஆனா பொல்லாத எண்ணங்களை தனக்குள்ள வச்சிருக்கார். யூதாஸ் ஆஸ்தி மற்றும் செல்வாக்கின் மீது பேராசை கொண்டிருந்தார். நம் சகோதரர் எழுதுறார் ரீபின் நம்பர் 24-68. அவர் சீசருடைய அந்த சிறிய கூட்டத்துக்கு பொருளாளர். ஏன்னா பொருளாளர் போஸ்ட் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்பித்தான் அவர் கொடுத்தார். மேலும் நன்கொடையா கொடுக்கப்பட்ட பணத்துல பாருங்க, ஒரு பாகத்தை தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக யூதாஸ் திருடினதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ நன்கொடையாக கொடுக்கப்பட்ட தனக்கு கொஞ்சம் திருடி இருக்கார். அப்புறம் யூதாஸ் எந்த அளவுக்கு பணத்தின் மீது ஆசை வைத்தாரோ அந்த அளவுக்கு அந்த ஆசையை நடைமுறையும் படுத்தியிருக்கார். பணத்தின் மீது ஆசை வச்சார், அதை நடைமுறைப்படுத்தியிருக்கார். அதாவது தனது ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க விருப்பம் கொள்ளும் அளவுக்கு பாருங்க, அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய கர்த்தரையே காட்டி கொடுக்குற அளவுக்கு பணத்தின் மீதான ஆசை யூதாஸுக்கு பெருகினது. அப்போ யூதாஸால வாக்களிக்கப்பட்ட ராஜ்யத்தை
அதாவது எதிர்பார்த்ததாகவும் அநேகமாக அந்த ராஜ்யத்தின் ராஜரீக பொருளாளர் என்னும் உயர்வான ஸ்தானத்தை அடைய எதிர்பார்த்ததாகவும் தெரிகிறது. அதாவது எப்படியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், நாம அதே மாதிரி அந்த ராஜரீக அந்த ராஜபாரம் பண்ணும்போது நம்ம பொருளாளராக இருப்போம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அவருக்குள்ள பேராசை, அந்த பொல்லாத எண்ணங்கள் இருந்துச்சு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்கள், அதில் வந்து யூதாஸ் குறித்து இன்னும் படிக்கும்போது, யூதாஸ் தான் காட்டி கொடுத்ததன் விளைவாக உண்டான நிகழ்வுகள் நிமித்தம் பயங்கரமான ஏமாற்றம் அடைந்திருப்பார் என்பதில் நிச்சயமே. நமது கர்த்தர் தம்முடைய சத்துருக்கள் என்று அற்புதமான வகையில் வந்து தம்மை தப்பி வைத்துக் கொள்வார் என யூதாஸ் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதாவது அவர் நினைச்சிட்டார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அங்கே வந்து அந்த பரிசேயர்கிட்ட தப்பிச்சு கொலை செய்ய பார்ப்பாங்க, தப்பிச்சிருவார். இப்படியா கர்த்தர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சு அவர் அந்த செயல் திட்டத்தை வந்து யூதாஸ் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இதை விட பரந்த மனப்பான்மையுடன் கூடிய கண்ணோட்டத்தில் யூதாசுடைய நம்பிக்கை துரோகமான செயலை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு தெரியவில்லை நம்ம சோதர சொல்றார். அதாவது ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்துட்டோன்னா யூதாஸ் வந்து இப்படி நினச்சிருக்கலாம், எப்படின்னா தன்னுடைய கர்த்தரை வந்து காட்டி கொடுத்தா கூட அவர் தப்பிச்சிருவாரு, அதனால காட்டி கொடுத்தார் அப்படின்னு நாம பரந்த மனப்பான்மை நினைச்சா கூட அது சொல்றாரு பாருங்க. இந்த ஒரு பரந்த மனப்பான்மையின் கூடிய கண்ணோட்டம் கூட யூதாஸின் செய்கையில் உள்ள கரும்புள்ளியில கொஞ்சத்தை தான் துடைக்கிறது. அந்த கரும்புள்ளியில ஒரு கொஞ்சத்தை தான் துடைக்குது. நம்ம எவ்வளவு பரந்த மனப்பான்மையோட யூதாஸ் நினைச்சா கூட அவருடைய கரும்புள்ளியில ஒரு கொஞ்சத்தை தான் துடைக்குது அப்படிங்கிறார் நம்ம சகோதரர். எனினும் பண விஷயத்திற்காக தன்னுடைய சிறந்த நண்பனை இழிவான விதத்துல தற்காலிகமாக கூட பயன்படுத்தி விரும்புகிறவன் பணத்தின் மீதான தன்னுடைய ஆசையுடன் தன்னுடைய அனைத்து உணர்வுகளையும் வேசித்தனம் பண்ணுகிறதை வெளிக்காட்டுகின்றவனாக இருக்கின்றான். அப்போ ஏற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் யூதாஸ் போயிட்டார். அப்போ கனமடைவதற்குரிய ஆசையும் கூட யூதாஸ்க்கு காணப்பட்டிருக்கலாம். காரணம், நீண்ட காலமாய் வாக்களிக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படி அவர் இந்த கட்டாயத்துக்குள்ள உள்ளாக்கத்தக்கதாக அல்லது அவர் கூறியவை அனைத்தும் மற்றும் வாக்குத்தத்தங்களும் மோசடி என்று வெளிப்படுத்தத்தக்கதாக இந்த ஆபத்தை கொண்டு வருவதற்கு யூதாஸ் எண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சகோதரர் சொல்றார். இப்படியாக யூதாஸ் வந்து அன்புக்குரிய சகோதரர் அவருடைய அந்த மேலான அழைப்பை இழந்து போயிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே பந்தி அனுசரிச்சுட்டு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீசருக்கு நிறையா ஆலோசனை சொல்றார். அதாவது அர்ப்பணிப்பை பற்றியும் உண்மையான தலைவருடைய குணநலங்களை பற்றியும் அங்கே போதிக்கிறாரு. 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்து வரைக்கும் ஊக்குவிக்கும் வாக்குறுதிகள் மற்றும் சீசர்களுக்காக எடுத்த ஜெபங்கள் எல்லாம் நம்ம படிக்கல. அதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்காக நிறைய வாக்குறுதிகள், ஊக்கப்படுத்துதல் மற்றும் ஜெபங்களை வந்து ஏறெடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி தருணங்களில் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் யூதா ராஜ சிங்கம் தான், ஆனால் அந்த பூமியில் வந்து முதல் வரையில் ஆட்டுக்குட்டியாக வந்து மறைக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அதான் எபிரேயர் எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, அங்க வந்து கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, அவர் உயர்த்தல. பாருங்க, தேவன் தான் நீர் என்னுடைய குமாரன் நான் உண்மை ஜெனிப்பித்தேன்னு சொன்னவர் தான் அவரை வந்து உயர்த்தலான்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியா கர்த்தர் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உயர்த்தலன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, அவர் வந்து அவர் குறித்து படிக்கும்போது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்றார், வேண்டுதல் செய்கிறார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு அன்புக்குரிய சில கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த பந்தி அனுசரிச்சு கெத்செமனே போறார். அங்க வந்து பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்றார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உடனிருந்து தேற்றவும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அங்கே யாருமே இல்லை. ஜெபம் பண்ண கூட அங்கே கூட அவருக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு அங்கே சீசர்கள் தயாராக இல்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்து அங்கே வந்து தனித்து விடப்பட்டவராக இருக்கார். அந்த கெத்செமனேயுடைய அந்த கொடிய துன்பத்தின் மத்தியில் பிதாவாகிய தேவன் தான் தன் குமாரனை வந்து தேற்றார். தன்னுடைய குமாரன் இப்படிப்பட்ட பாடுகளை போய் தான் வந்து பூரணராக ஆக வேண்டும் என்பதை அங்கே வந்து தேவன் முடிவு செஞ்சு வச்சிருக்கார். பாருங்க, அடுத்து பாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுபட்டு பூர்ணரான பின்னாடி நமக்கு பாருங்க நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி பிரதான ஆசாரியர் என்னன்றைக்கு நமக்கு இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடுகள் உபத்திரவங்களில் பூரணப்படுத்துகிற தேவன், அது வந்து கெத்செமனே பாடுகள் மற்றும் கல்வாரியின் பாடுகள்.
அப்ப கெத்செமனே, கல்வாரி இந்த 2 ஸ்தலங்களும் கர்த்தருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதா இருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் அது முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இவள் 2மே பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மாபெரும் தேவாட்டுக்குட்டினுடைய மரணத்தை மிக அழகாக சித்தரிக்கக்கூடிய இடங்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கெத்செமனே தோட்டத்துல கர்த்தர் தனிமையில அங்க பிதாவாகிய தேவனிடத்துல கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோட விண்ணப்பம் பண்றார். அதே நேரத்துல அந்த கல்வாரியில அவர் பட்ட பாடுகள் நமக்கு தெரியும். இப்படியாக கர்த்தர் இந்த 2 இடங்களிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மிகுந்த வேதனையின் மத்தியில் அங்கே கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அந்த கெத்செமனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எண்ணெயில் செக்கு பிழிதல், அதாவது அங்கே ஒரு செக்கு ஆயில் எடுக்கக்கூடிய இடம் சொல்லி பார்க்குறோம். நமக்குரிய சொல்ல ஒலிவ மரங்கள் அங்கே நிறைய இருக்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்கு. அங்கே வந்து அந்த ஆயில் எடுத்து அங்கே வந்து அதை வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்குவாங்க, வெளிச்சம் மற்றும் உணவுக்காக பயன்படுத்துவாங்க. இப்படியே அங்கே வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே தனிமையில அங்கே இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இதை குறித்து நான் படிக்கும்போது, பூமிக்குரிய எந்த மேகமும் எழும்பி உம்முடைய அடியாடின் கண்களிலிருந்து உண்மை மறைக்காமல் இருப்பதாகங்கிறார். கர்த்தருடைய வேண்டுதல் இதுவாக இருக்கு. எந்த ஒரு மேகமும் எழும்பி உமது அடியானுடைய கண்கள் இருந்து உண்மை மறைக்காமல் இருக்கணும்னு கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனோட அப்படியே தொடர்புல தான் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, ஆரம்பத்திலேருந்தே கர்த்தரை குறித்து படிக்கும்போது அங்க அவர் வந்து பிதாவாகிய தேவனோட தான் இருந்தார். பல சந்தர்ப்பங்களில் பிதாவாகிய தேவனத்துல பேசிட்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். தேவனை மகிமைப்படுத்துன்னு கேட்பார், உடனே அங்க தன் குமாரனை அப்ரிஷியேட் பண்ணுவார் தேவன். இப்படியாக எல்லா தருணங்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க பிதாவாகிய தேவனோட என்னாலும் தொடர்புல தான் இருந்தார். அன்புக்குரிய சகோதரர், எந்த ஒரு காரியம் அவருக்கு மறைக்கவே இல்லை. இப்போ நம்ம காலையில் கூட பார்த்த பாடத்தில் பிதாவாகிய தேவன் அவருடைய அனந்த ஞானத்தில் ஒரு சில விஷயங்களை மறைச்சி வச்சிருக்கான்னு படித்தோம். தன் குமாரனுக்கே தெரியாம பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கே எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவருக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் அவரை குறித்து அவர் படிச்சிருக்கார். ஆனால் அந்த படித்த விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு புரியாத மாதிரி மறைச்சி வச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனுடைய அனந்த ஞானத்தில் மறைச்சி வச்சுக்காரு நம்ம பாடத்தில் படித்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே தன்னுடைய கடைசி தருணங்களில் பல்வேறு உபத்திரங்களுக்கு உள்ள போறார். அங்கே அவருக்கு தேற்றுவருக்கு கூட அங்கே ஆளுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அந்த கல்வாரியில கூட பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக தொங்கிட்டு இருக்கும்போது பாருங்க 9ஆம் மணி நேரத்தில் சொல்றார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே கர்த்தருக்கு நேரிட்ட சூழ்நிலை தெரியும். அந்த கெத்செமனேல கைது பண்ணி பிரதான ஆசாரியர்கள் அன்னா, காய்பா மற்றும் அங்கே ஆலோசனை சங்கத்தார் மற்றும் பிலாத்து, ஏரோது, பிலாத்து இப்படியாக 6 விசாரணைகள் ஒரு இரவுல முழுவதும் அவரை வந்து அடிச்சு அவரை வந்து துப்பி கொட்டி ஏளனம் செய்து முள்முடி சூட்டி வாரினால் அடிச்சு இப்படியாக அந்த இரவு முழுவதும் அவர்களை வந்து கர்த்தரை வந்து சொல்லனா துயரப்படுத்தினாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் ரீதியாக பல பாடுகள் கொடுத்தாங்க, மன ரீதியாகவும் பல பாடுகள். கர்த்தருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவமானங்கள், அங்கே நிர்வாணம், கேலி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மத குருமார்களால கசையடி, மத குருமார்களால அந்த ஒரு ஏளன சொற்கள், மேலும் அங்கே கூட இந்த வேலைக்காரங்க முதற்கொண்டு கர்த்தரை வந்து அவமானப்படுத்துறாங்க, காரை உமிழ்ந்தார்கள். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே பல்வேறு வகையான துன்பங்களுக்குள்ள போறார். இப்போ இந்த மனநிலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த மனநிலையை நம்ம சற்று நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தன் இருதயத்தில் எந்த அவமானம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான துன்பங்கள் வந்தாலும் சரி, நான் பிதாவின் சித்தத்தை சரியாக நிறைவேற்றி முடிக்கணும். அவர் தன்னுடைய வழியில பாருங்க, அவர் இடுக்கமான பாதையில தான் போனார். தன்னுடைய வழியில எங்கும் அவர் பின்வாங்காமல் அவர் வந்து அதாவது முன்னோக்கியே நடந்து சென்றவராக இருந்தார். பாருங்க, இந்த சூழ்நிலையில பாருங்க கர்த்தர் சொல்றாரு, என் தேவனே என்னை கைவிட்டீர். இது வந்து தேவன் மறைச்சிட்டார், தேவன் வந்து சொல்லலை. பாருங்க, அதாவது அந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது அந்த சிலுவையில அவரை ஆணிகள் அடிச்சு தொங்க விட்டுட்டாங்க. அப்படியே அந்த சூழ்நிலையில வந்து அவர் யார்கிட்டையும் பேசல, அப்படியே தன்னுடைய மனதில் தியானிச்சுட்டு இருக்கார். பிதாவாகிய தேவனிடத்துல பாருங்க, அந்த அவரை சுத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா பயங்கர கொடிய கூட்டத்தார் வந்து கர்த்தரை சூழ்ந்து கொண்டு அங்கே நிற்கிறாங்க. அவருக்கு அங்கே உதவி செய்யவோ ஆதரவா பேசவோ யாருமே இல்லை. இப்படியான சூழ்நிலையில கர்த்தர் வந்து அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது
அவர் வந்து தன் மனதில் நினைக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்தில் பேசி பார்க்கிறார், எந்த பதிலும் வரல. அதனால சொல்றார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? நீ ஏன் தூரமா போயிட்டீங்க? என் பக்கத்துல தானே இருந்தீங்க, என் கூட தானே இருந்தீங்க, இப்ப ஏன் தூரமா போயிட்டீங்க அப்படிங்கிறார். பாருங்க, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கும் போது சங்கீதம் 22:2, என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. பாருங்க, அதாவது பகல்ல கூப்பிடுறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இரவுலையும் கூப்பிடுறேன், எனக்கு அமைதல் இல்லை, எனக்கு அமைதல் கிடைக்கல. பாருங்க, அவர் வந்து வியாகுலப்பட்டார், அங்க அமைதல் கிடைக்கல. பகல்ல கூப்பிடுறார், எந்த விதமான பதிலும் அவர் உத்தரவு கொடுக்கல. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அப்ரிஷியேட் பண்ணிட்டே தான் இருந்தார். ஆனா இந்த சந்தர்ப்பங்களை வந்து அவருக்கு அமைதல் இல்லாம எந்த விதமான உத்தரவும் கொடுக்கல. பாருங்க, இது வந்து கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியான சூழ்நிலை நடக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அன்புக்குரிய சகோதரர், பல்லாயிரக்கணக்கான வருடங்கள்ல முதன்முறையாக ஒரே பேரான குமாரன் தனது பிரியமான பிதாவினுடனான ஐக்கியம் வந்து துண்டிக்கப்படுது. இந்த நேரத்துல தான் வந்து பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுது. தன் குமாரனை வந்து அவர் கைவிட வேண்டிய சூழ்நிலை, அவரு கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்க முடியாத அந்த சூழ்நிலை பிதாவாகிய தேவன் விட்டுட்டார். இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியல. பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்துல மறைச்சிட்டாங்க. அதான் பல்லாயிரக்கணக்கான வருடங்களா பிதாவாகிய தேவனிடத்துல கொண்டு இந்த உறவானது துண்டிக்கப்பட்ட நிலைமை. இது வந்து கர்த்தருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அதான் அந்த சிலுவையில பேசின அவருடைய தியானங்கள் தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அதாவது இயேசுவினுடைய சிலுவை தியானங்கள், சங்கீதம் 22ஆம் சங்கீதம். அதில் நான் படிச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குனவராக தான் அப்படியே தனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கார். ஏன் என்ன கைவிட்டீங்க? நான் பகல்ல கூப்பிட்றேன், நீங்க உத்தரவு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இரவிலும் கூப்பிடுகிற உத்தரவு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எனக்கு அமைதல் இல்லைங்கிறார். இப்படியா கர்த்தர் வந்து பாருங்க பேசிட்டு இருக்கார். அடுத்து சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 22:14, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பாருங்க, இப்படியாக அவருடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அதாவது பாருங்க, அதாவது தண்ணீரை போல ஊட்டுண்டு போயிட்டேன், என் எலும்புகள் எல்லாம் வந்து கட்டு விட்டுருச்சு அப்படிங்கிறார். என் இருதயம் கூட பாருங்க மெழுகு போல உருகி என் குடல் நல்ல உருகி போயிடுச்சுங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய சூழ்நிலை பார்க்கும்போது அங்க அதான் சொல்றாரு. அதாவது ஆரம்பத்திலிருந்தே சொல்றாரு, அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே கர்த்தர் விடுவிக்கட்டும் அப்படின்னு எல்லாம் அங்க வந்து பரியாசம் பண்றாங்க. பாருங்க, சொல்றாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து, நீரே என்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், நான் என் தாயின் முளைப்பால உண்ணும்போது முடிய பேர்ல நான் நம்பிக்கையா இருந்தேன். இப்படியாக பல்வேறு சூழ்நிலைகளை பேசிட்டே வருவார். அவர் தன்னுடைய நிலைமையை குறித்து அந்த சிலுவை தியானங்கள்ல கர்த்தர் பேசுவார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அங்க ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வந்து பலி கொடுக்கும்போது என்ன மனநிலையில இருந்தாரோ அதே மனநிலை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்தார், பிதாவாகிய தேவனும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய அந்த கல்வாரி மலையில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது பட்ட அந்த அளவு கடந்த துன்பங்கள், உச்சகட்ட துன்பங்களை வந்து நம்ம படிச்சு நிறைய பாடங்களை தியானிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நம்ம விளக்கமா படிக்க வேண்டியது இல்லை. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே அனுபவங்களுக்குள்ள தனித்து விடப்பட்டவராக இருந்தார். அப்புறம் கல்வாரி அந்த கெத்செமனையிலிருந்து அவர் எதிர்கொண்ட விசாரணைகள், அப்புறம் அவர் துன்புறுத்திய துன்புறுத்தல்கள், மீண்டும் அவர் வந்து சிலுவையில் அடைஞ்ச சூழ்நிலைகள், கல்வாரி மேட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நாம் படிச்சுக்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலையில வந்து நாம் அவரை நேசிக்கணும். அதான் பாருங்க, அவரை நாம் நேசிப்போமா? அவரிடத்துல நாம் உண்மையா இருப்போமா? நம்முடைய பாவத்தை விட்டு விடுவோமா? அவரை நாம் பின்பற்றுவோமா? அவருடைய பாடுகளை பங்கடையறதுக்கு வாய்ப்புகளை எதிர்பார்த்திருப்போமா? ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம மூத்த சகோதரர் சொல்றாரு, அதாவது ஆண்டவரின் அடையாளமான ராபோஜனத்தின் உண்மையான அர்த்தம் வர வர மறக்கப்பட்ட போது அதை வருடந்தோறும் கடைப்பிடிப்பதில் உள்ள நோக்கமும் கவனிக்கப்படாமல் போனதில் ஆச்சரியம் இல்லைங்கிறார். அப்போ அதாவது நாமளும் வருடந்தோறும் அனுசரிச்சுட்டு வரோம், அதுல நோக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பருகிறது ஏதோ வருடாந்திர சடங்காச்சாரமா நம்ம எண்ணாம அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்தவர்களாக அதை வந்து அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்கள் நம்ம வந்து அனுசரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சகோதரருடைய வாசிகளா இருக்கு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். படிக்கும்போது பாருங்க, அதாவது இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப தேவ ஆட்டுக்குட்டி என
இயேசுவை நாம் பார்க்கும்போது அவர் கரைதிரையற்றவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு இளைஞர் என்று அறிந்து கொள்கின்றோம். அவர் எப்படி ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்றும், எப்படி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல தமது வாய் அவர் திறவாது இருந்தார் என்றும் நாம் அறிந்து கொள்கின்றோம். தம்மை அழிக்க நோக்கம் கொண்டிருந்தவர்களை இயேசு தமது பேச்சினால எதிர்த்திருக்க முடியும். எந்த மனுஷனும் அவரிடத்திலிருந்து அவருடைய ஜீவனை வலுக்கட்டாயமே எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், அவர் தாமே விரும்பி முன்வந்து தமது ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்றும் உள்ள காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்தி காட்டியுள்ளார். இயேசு பிதாவின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதற்கென தனது ஜீவனை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஏனெனில் நீதியானது பலி செலுத்த வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக இயேசு பிதாவின் சித்தத்திற்கு இசைவாக, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று கூறி தனது ஜீவனை ஒப்புக் கொடுத்தவராக காணப்பட்டார். அப்படி நம்ம நினைவுகள் தியானங்கள் புத்தகத்தில் 120ஆம் பக்கத்தில் நம்ம படிக்கிறோம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாருங்க, கலாத்தியர் 1:4 படிக்கும்போது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதாவது நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி, நமக்கு மேலான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரரை படிக்கும்போது, சிலுவையின் அடிவாரத்தில் செலவிடும் தருணங்களானது இனிமையான தருணங்களாகவும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யமுள்ளதாகவும் இருக்கின்றன. தேவனும் சந்தோஷமும் சமாதானம் என் சிறந்த மற்றும் உண்மையான நண்பனிடமிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது இதில் படிக்கும்போது 489ஆம் பக்கத்தில், தேவதூதர் அனைவரிலும் பெரியவராகவும் எல்லா நாமத்துக்கும் மேலானவராகவும் பிதாவுக்கு அடுத்தவராகவும் அவர் இருக்க மற்றும் நாம் அவருடன் நட்பு கொண்டிருக்க மிகவும் முக்கியமற்றவர்களாகவும் மிகவும் அபூர்ணராகவும் மிகவும் அபாத்திரராகவும் இருக்க நாம் அவரை நினைக்க வேண்டும் என்பதிலும் நாம் அவரை நம்முடையவர் என்று அழைப்பதிலும் அக்கறையுடன் காணப்படுகின்றார் என்ற கருத்தானது எத்தனை பாக்கியமானதுங்கிறார். எத்தனை பாக்கியம்! நாமெல்லாம் அபூர்ணர்கள், மிகவும் அபாத்திரர், நம் முக்கியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறார். இப்படியான இருக்கும்போது நாம் அவரை நம்முடையவர் என்று அழைப்பதில் அவர் அக்கறையுடன் காணப்படுறார். இது நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம்ங்கிறார். இன்னுமாக நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படவில்லை. நம்ம சகோதரர் என்று சொல்றதுக்கு அவர் வெக்கப்படலையா? அவர் பாருங்க பூரணர், நம்ம அபூரணர். நாம் அவரது மரணத்தில் நினைவு கூறுவதில் அவர் பிரியப்படுகிறார் என்பதையும், தம்முடைய பிக்கப்பட்ட மாம்சத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று அப்பத்தையும் தமது சிந்தப்பட்ட இரத்தத்தையும் அடையாளப்படுத்துவதற்கென்று திராட்சரசு கொடுத்துள்ளார் என்பதையும், அதாவது அனைவருக்குமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதும் அனைவராலும் பங்கெடுக்கப் போகிறதுமான மனித உரிமைகளையும் சிலாக்கத்தையும் ஒன்று அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் மற்றொன்று ஏற்றுக்கொள்கிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தும் வண்ணமாகவும் அவர் கொடுத்த ஜீவனை அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் அவர் கொடுத்துள்ளார் என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த தருணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம். அதை நாம் உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய பாடுகளை நம்ம நினைவு கூறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னார். என்ன சொன்னார்னா, அவர் தன்னுடைய கடைசி பந்தியில அனுசரிக்கும் போது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு கர்த்தர் அங்கே கொடுத்தார். அந்த ஒரு 2 அடையாளத்தை கொடுக்குறார். அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தை அங்கே அடையாளப்படுத்துறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது, திராட்சை ரசம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நாம் அன்புக்குரிய சகோதரரை பங்கு பெற போகிறோம். இந்த அப்பத்திலிருந்து திராட்சை ரசத்தில் பங்கு பெற போகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, அந்த ஒரு ஒன்னஸ் இருக்கணும், அந்த ஒற்றுமை உணர்வு இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அதாவது கிறிஸ்துவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தலை சிறந்த மாதிரியை தொடர்ந்து பின்பற்றுங்கள். அதாவது தொடர்ந்து பின்பற்றணுங்கிறார். உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாகத்தக்கதாக கழுவுங்கள் மற்றும் ஒருவரால் கழுவப்பட்டுருங்கள். மற்றும் உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தினந்தோறும் தொடர்புக்குள் வருகிறதான அசூசிகளை சுத்திகரித்து களைந்து போடுங்கள். அனைவருக்குமான பிரதான ஊழியக்காரனும் கர்த்தருமானவர் அனைவருக்காகவும் கொடுத்திட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் நீங்கள் ஏற்கனவே அனைத்திலுமிருந்து நீதிமானாக்கப்பட்டு சுத்தமானவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் கருதப்படுகிறபடினால் நம்ம அந்த மாதிரி சுத்தமானவர்களாக, நீதிமானங்களாக்கப்பட்டு சுத்தமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக கருதப்படுறோம். இப்போ பழைய புளித்தமாவாகிய மாய்மாலம், பொறாமை, இந்த சுயத்தை உயர்த்துதல், இதை நீங்கள் கழித்து போடுங்கிறாங்க. ஏன்னா நம்ம பண்டிகையை ஆசரிக்க போகிறோம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த புளித்த விஷயங்கள், புளிப்பு என்பது ஒரு அழிவை, பாவ நிலைமையை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ அந்த புளிப்பை நீங்கள் களைஞ்சு போடுங்கிறார். இதெல்லாம் வந்து மாய்மானம், பொறாமை, இந்த சுயத்தை உயர்த்துதல், இதெல்லாம் வந்து ஒரு புளிப்பான விஷயம். அதை வந்து நீங்கள் புறம்பே கழித்து போடுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம கர்த்தருடைய இறுதி உயிலும் மரண சாசனம் அல்லது விருப்பம் என்னன்னா, நமது கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய ஜீவியத்தினுடைய கடைசி இரவில் மிகுந்த பரிவுடனும் கருணையுடனும் தம்முடைய பிரியமான சீசர்களுக்கு தம்முடைய இறுதி ஆசையாக நம்ம சொத்தாக சமாதானத்தை அருளியிருக்கார். இது அவருடைய சீசர்களுக்கு கொடுத்துட்டதான ஐஸ்வர்யமான சொத்தாகவும் விலையேறப்பட்ட ஒன்றாகவும் நமக்கு கொடுத்துருக்கார். அன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்தா நீங்கள் நமக்கு கடைசி காலத்தில் நமக்கு கொடுத்துருக்கார். இது இயேசு தாமே பெற்றிருந்த அந்த ஆத்ம அந்த மன அமைதி, அதாவது தேவ சமாதானம் பற்றின வாக்குத்தத்தமாகும். இந்த சமாதானமானது தீமையின் அனுமதியினால் வளர்ந்துட்ட குழப்பங்கள் அனைத்திலும் மத்தியிலும் கூட தேவனால் எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்ட அதே சமாதானமானது. ஆனால் இந்த சமாதானமானது அதே ஆதாரத்திலிருந்து வரவில்லை சொல்றார். இப்படியாக அந்த சமாதானம் அவர்களே மையம் கொண்டிருக்குது. அந்த சமாதானத்தை நமக்கு இன்னைக்கு தேவன் கொடுக்கிறார். அன்புக்குரிய சொல்லு, அதான் என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் அனுசரியுங்கள், இதை செய்யுங்கிறார். அப்போ நமது சுதந்திரத்தின் அச்சாரம் என்னன்னா, நாம் நினைவு கூறுதலை அனுசரிக்கும் போது நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும்னா, இயேசுவின் பாடுகளை மாத்திரம் தியானித்தால் போதாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மாத்திரம் தியானிச்சா போதாது. இன்னுமாக பலியின் மரணத்துக்கு நேராக அவருடைய அடிச்சோடுகள் நடக்கும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களுடைய பாடுகளை மாத்திரம் தியானித்தாலும் போதாது. மாறாக இந்த பாத்திரத்தில் நாம் பங்கு கொள்வதன் மூலம் நாம் சரியான மகிழ்ச்சியின் ஆவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாத்திரத்தில் நாமளும் பங்கெடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி கர்த்தர் அவருடைய பாத்திரத்தில் நாம பங்கெடுக்கிறோம். உங்களால் கூடுமா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமான்னு நாங்கள் கர்த்தர் கேட்டார். அங்கே சீசர்கள் கூடுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த பாத்திரத்தை தான் நாமும் பங்கெடுக்கிறோம். அன்புக்குரிய சொல்லு, அப்போ நாம் சரியான மகிழ்ச்சியின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். பாருங்க, அங்கே படிக்கும்போது இயேசு ஆவியில் களி கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு வந்து ஆவியில களி கூர்ந்தார் அப்படின்னு அந்த சூழ்நிலையில கூட அவர் களி கூர்ந்திருக்கார். அதான் சொல்றாரு, அதை நாம் வாசிக்கிறோம். இன்னுமாக பாத்திரத்தில் பானம் பண்ணும் நாம் அனைவரும் அப்போஸ்தலர் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று வலியுறுத்துகிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவியம் என்பது துக்கமானதும் அல்ல, மகிழ்ச்சியற்றதும் அல்ல, மாறாக மிகுந்த சந்தோஷகரமானதுன்னு சொல்றார். அப்போ மிகுந்த சந்தோஷகரமானதை நம்மளுடைய ஜீவியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய, ஏன்னா அவருடைய அடிச்சோட பின்பற்றி அவர் நடந்த வழியில் நாம் நடக்கிறோம். அன்புக்குரிய சோரசல், நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் பாருங்க, நம்ம தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து வைக்கிற தேவாட்டுக்குட்டி, யோவான் ஸ்நானன் சொன்னார், இதோ தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வாழ்ந்தார், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன் சீசல் கற்றுக் கொடுத்தார், நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கூடிய பாதகங்களை நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதரர், அவருடைய தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம வந்து மாம்சத்தை புசிக்க போறோம், ரத்தத்தை பானம் பண்ண போறோம் அடுத்த வாரம். அப்ப அன்புக்குரிய சகோதரர், அந்த நினைவு கூறுதல் என்பது ஒரு வருடாந்திர ஒரு அனுசரிப்பாக இல்லாம நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள். ஏன்னா அந்த மாம்ச இஸ்ரேல் ஜனங்க அதை வந்து வெறும் அந்த எழுத்துக்களை மாத்திரம் படிச்சுட்டு அவனுடைய முக்கியத்துவத்தை விட்டுட்டாங்க, அவனுடைய நோக்கத்தை விட்டுட்டாங்க, என்ன நோக்கத்துக்காக தேவன் கொடுத்தாருங்கிறத விட்டுட்டாங்க. அதனாலதான் வந்து அவர்கள் வந்து அதை அனுசரிக்காம போயிட்டாங்க. இன்னைக்கு பேசவே அனுசரிச்சுட்டு இருக்காங்க, அதனுடைய தாற்பயம் என்னன்னு தெரியாம. ஆனா அன்புக்குரிய சகோதரர், நாம இதனுடைய தாற்பயம், இதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் என்னங்கிறது நம்ம உணர்ந்தவர்களா இருக்கிறோம். அப்ப நாம நம்ம தேவாட்டுக்குட்டியை நம்ம புசிக்க போறோம், அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போறோம். அன்புக்குரிய சகோதரர், நாம் நம்மை நிதானித்து அந்த ஒரு நம்ம சோதித்து நம்மட்டுக்கூடிய அந்த புளித்த விஷயங்கள், அதாவது புளித்த மாவு, அதை புறம்பே கழித்து போடணும். அந்த புளித்த விஷயங்கள் நம்ம புறம்பே இழைந்து போட்டு, அதாவது துப்புரவு உண்மை என்ற அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பத்தோட நம்ம பண்டிகையை ஆசரிக்கணும். இப்போ பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்க அன்புக்குரிய சகோதரர், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு புளிப்பான விஷயங்கள் நம்ம எடுத்து போட இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும், நம்மகிட்ட என்னென்ன புளிப்பான விஷயங்கள் இருக்குன்னு. ஒவ்வொருவருக்கும் நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்வது ஒரு முக்கியமான தருணமா இருக்கு. அப்போ சுய பரிசோதனை செய்யும் பொழுது நம்ம கிட்ட என்ன புளிப்பான விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் எடுத்து போடணும். அதை எடுத்து போட்டு பந்தியை வந்து பரிசுத்தமாக நம்ம ஆசரிக்கணும். அன்புக்குரிய சகோதரர், கடைசியாக ஒரு போயத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம பாடத்தை முடிக்கலாம். நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன், என்னால் எண்ணி பார்ப்பதற்கு மிஞ்சி காணப்படுகிறது உம் அன்பு. பாருங்க, ஆண்டவரே நான் எண்ணத்தை செலுத்துவேன், என்னால் எண்ணி பார்ப்பதற்கும் மிஞ்சி காணப்படுகிறதே உம் அன்பு. எந்தன் பாவப்பட்ட ஜீவனை வாங்கினவருக்கு எந்த புகழரை தான் பொருத்தமாய் இருக்கும். தாழ்வில் இருந்த என்னையே திவ்ய தயவின் உயர் தளத்திற்கு உயர்த்தினீரே. தாழ்வில் தான் நம்மளாம் இருந்தோம், அதாவது திவ்ய தயவின் அந்த உயர் தளத்துக்கு நம்ம உயர்த்திருக்கார். எந்த வார்த்தைகள் தான் உம்மை துதிப்பதற்கு பொருத்தமாய் இருக்கும்,
எந்த வார்த்தைகள் தான் உம் அன்பை போன்ற அன்பனை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமாய் இருக்கும்? ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எந்த இருதயத்தை, எந்த பலத்தை, எந்த ஜீவனை நான் கொண்டு வருகின்றேன். எந்த கரங்களை, எந்த குரலை மகிழ்ச்சியாய் உமக்கு, எந்த ரட்சிப்புக்கு, எந்த ராஜாவுக்கு சேவையில் நான் அர்ப்பணிக்கின்றேனே. அன்புக்குரிய சகோதர சொல்லு. ஆக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய மரணத்தை நினைவுறத்தக்கதான அந்த வேலைக்குள் நாம் தொடர்ந்து நாம் இருந்து கர்த்தருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணி தொடர்ந்து அவருடைய மரணத்தை நாம் நம்முடைய ஜீவித்துடைய கடைசி பரிந்த நம்முடைய மரணம் என்று சுமந்து தெரிய தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அடியானுக்கு இப்படிப்பட்டதான வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.